அன்பார்ந்த பிரியோ டிவி நேயர்களே, நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ் பேசுகின்றேன். இன்று 24/6/2026 ஆனி மாதம் 10ஆம் தேதி புதன்கிழமை, தசமி திதியும் சித்திரை நட்சத்திரம் கூடிய ஒரு அதி அற்புதமான நாள், சம்பவிக்கக்கூடிய நாள் இன்று. இந்த நாளிலே சக்கரத்தாழ்வார் ஜெயந்தி என்று சொல்கின்ற ஒரு அற்புதமான தினம் இன்று. இந்த நாள் பார்த்தீங்கன்னா, ஆனி மாதம் சித்திரை நட்சத்திரத்திலே அவதாரம் செய்கின்றார் சக்கரத்து ஆழ்வார், அதாவது சுதர்சனர் என்று சொல்லக்கூடிய சக்கரத்து ஆழ்வார். இந்த நாளிலே நீங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு ஆலயத்திற்கு சென்று சக்கரத்து ஆழ்வார் சன்னதிக்கு சிறப்பு வழிபாடுகளை செய்து வர பல்வேறு விதமான வியாதிகளும் தோஷங்களும் நிவர்த்தியடைந்து ஒரு இன்பமான சூழல் வந்து சேரும். இந்த நாளிலே சுதர்சன பூஜைகள், சுதர்சன யந்திர வழிபாடு, சுதர்சன மந்திரங்களை சொல்வது, சுதர்சன பெருமானை வழிபாடு செய்வது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாகவும், சிலர் ஆபீசாக பிரயோகம் என்று சொல்லக்கூடிய ஏவல் பில்லி சூனியங்கள் போன்றவற்றை எல்லாம் திஷ்டி தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய அதி அற்புதமான சக்கரத்து ஆழ்வாருடைய பிறந்த நாள் இன்று. ஆகவே நீங்கள் அருகாமையில் உள்ள சக்கரத்து ஆழ்வாரை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பாக அமையப்படும். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு ராசி மண்டலத்திலே அமையப்பெறுகின்றார் செவ்வாய் பகவான். உங்களுக்கு இந்த நாளிலே அற்புதமான சூழலும், எதிர்பார்த்த பணவரவு, தனவரவு, ஆரோக்கியங்கள், வெற்றிக்கான முன்னேற்ற விஷயங்கள், தொழில் முன்னேற்றங்கள் போன்றவற்றெல்லாம் சிறப்பாக நடக்கும். உங்கள் ராசிநாதரையினுடைய 6ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார் சந்திர பகவான். சில நேரங்களிலே சிலருக்கு சுவாச கோளாறு அல்லது உடல் இடைப்பருமனால் ஏற்படக்கூடிய சில வியாதிகள், அதனை சார்ந்த முயற்சிகள் போன்றவற்றெல்லாம் ஏற்படலாம். கவனமாக இருப்பது மிகவும் சிறப்பு. அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு ராசிக்கு 3ஆம் இடத்திலே அமையப்படுகின்றார் ராசிநாதன் சுக்கிரன். குருவோடு இருந்த சுக்கிரன் 2ஆம் இடத்திலே புத ஆதித்யன் என்று சொல்லக்கூடிய புத பகவானும் சூரிய பகவானும் இயப்பெறுகின்றார்கள். உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். சந்திரன் 5ஆம் இடத்திலே சஞ்சரிக்கிறார். ஒரு அற்புதமான நாள் இன்று. இந்த நாளிலே எடுத்த காரியங்களிலே வெற்றி, பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை, அதே போல நல்ல விதமான லாபங்கள், முயற்சிகரமான விஷயங்கள், திடீர் பணவரவு, உடல் ஆரோக்கியத்தில் முன்னேறுதல், எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் இன்புறு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு புத ஆதித்ய யோகம் என்பது அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த நாளிலே புத பகவானும் சூரிய பகவானும் இணைகிறார்கள். உங்கள் ராசி மண்டலத்திலே ராசிநாதன் சூரியனோடு இணையப்பெற்று பிரதிபலிப்பாக நல்ல விஷயங்கள், முன்னேற்ற விதமான செயல்கள் எல்லாம் செய்கின்றார். அது மட்டுமல்லாமல் உங்களது ராசிநாதன் ராசி மண்டலத்திலே சஞ்சாரம் செய்யும் 4ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார் இந்த சந்திர பகவான். இதனால் ஏற்படுகின்ற சுபிட்சங்கள், பேரின்பம், லாபங்கள், அதே போல எடுத்த காரியத்திலே வெற்றி, தொழில் முன்னேற்றமான விஷயங்கள், கொடுத்த கடன் வசூலிக்குதல், அதே போல தொழிலாளர்களுடைய ஒற்றுமை, முயற்சி, அதனோடு இல்லாமல் நல்ல விதமான லாபங்கள், ஆதாயங்கள் போன்றவற்றை எல்லாம் சிறப்பாய் அமையப்பெறுகிறது. அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு ராசிநாதன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். அதோடு அல்லாமல் இன்று ராசி மண்டலத்திலே குரு சுக்கிரன் 2 குருக்கள் உங்களுடைய ராசி மண்டலத்தை தேவகுருவும் அசுரகுருவும் இணைகின்றார்கள். திடீர் கோபங்கள், அதே போல முயற்சிகரமான விஷயங்களிலே நல்ல ஆதாயங்கள், எடுத்த காரியத்திலே வெற்றிகள் இருந்தாலும் முன் கோபத்தால் சில பிரச்சனைகள் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்தும் சிந்தித்து செயல்படுவது மிக சிறப்பாய் அமையப்பெறுகிறது. முன் யோசனை இல்லாமல் எதையும் செய்யார்கள். பிறருடைய ஆலோசனை உங்களுக்கு சிறப்பாய் அமையப்பெறுகிறது. கொடுத்த கடன்கள் வசூலாகும், எடுத்த காரியங்கள் வெற்றியடையும். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு ராசிநாதன் ஆகியப்பட்ட சூரிய பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்திலே அமையப்பெற்று ராசிக்கு 3ஆம் இடத்திலே அமையப்பெறுகின்றார் சந்திரன். எனவே நல்ல லாபங்கள், ஆதாயங்கள், தாய் தந்தை வழியான சொத்துக்கள், புதிய முயற்சிகள், லாபங்கள், எதிர்பார்த்த பணவரவு, தனவரவு, உடல் முன்னேற்றம், ஆரோக்கியம், நீண்ட நாள் இருந்து வந்த வியாதிகள் எல்லாம் குணமடைந்து பரிபூர்ணமான சுபிட்சகரமான விஷயங்கள். உங்களுக்கு அஷ்டம சனி நடப்பட்டிருந்தாலும் இந்த ஒரு மாதம் கஷ்டம் இல்லாமல் தப்பிக்கிற மாதிரியான அமைப்பு.
எந்த ஒரு சிக்கல்கள் இல்லாமல் நிம்மதியாக செல்லக்கூடிய வாழ்க்கை அமைப்பு, வாழ்க்கை துணையிலே நல்ல முன்னேற்றம். அன்பார்ந்த கன்னிராசினியர்களே, கன்னிராசினியர்களுக்கு ராசிநாதன் புதனோடு இணைகின்றார் சூரியன். ராசிக்கு 10ஆம் இடத்திலே தொழில் ஸ்தானத்திலே அபிவிருத்தி அடைந்து 2ஆம் இடத்திலே அமைகின்றார் சந்திரன். எதிர்பார்த்த பணவரவு, தனவரவு, ஆரோக்கியம், தொழில் முன்னேற்றம், தொழிலாளர்களுடைய நல்ல ஆதாயங்கள், வீண் விரயங்கள் போன்றவற்றை எல்லாம் தவிர்த்து கொள்வது நல்லது. தொழிலிலே நல்ல பிரகாசம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நாளிலே நீங்கள் நட்சத்திரமாக மின்னக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேர்கிறது. சுபிட்சங்கள், வீடெங்கும் சேமங்கள், ஊரெங்கும் லாபங்கள் என்று போல உங்களுக்கு சுபிட்சமான விஷயங்கள், இறை வழிபாட்டின் மூலியமாக எல்லா தோஷத்தையும் நிவர்த்தி செய்து கொண்டு நீங்கள் முன்னேற்ற பாதையில் செல்வது மிக மிக சிறப்பாக அமையப்படுகிறது. அன்பார்ந்த துளாராசி நேர்களே, துளாராசி நேர்களில் ராசி மண்டலத்திலே அமையப்பெறுகிறார் சந்திரன். ராசிக்கு 9ஆம் இடத்திலே அமையப்பெறுகின்றார். குருவோடு இணைகின்றார் சுக்கிரன். உங்களுக்கு நல்ல லாபங்கள், பேராதரவு, அதே போல பெரும் செல்வங்கள் வந்து சேரக்கூடிய யோகமான நாள் இந்த நாள். இந்த நாளிலே எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றியடையும். வியாபார ரீதியாகவும் படிப்பு ரீதியாகவும் நீங்கள் வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியங்கள், தொழில் முன்னேற்றங்கள், அதே போல தீராத பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து உங்களுக்கு சுமூகமான முறையிலேயே உங்களுக்கு நல்ல விதமான அமைப்புகள் ஏற்படுகிறது. வம்பு வழக்குகள் தீர்ந்து ஒரு நிம்மதியான சூழல் ஏற்படுகிறது. எதிர்பார்த்த லாபங்கள், அதே போல சுபமான விஷயங்கள், சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய அற்புதமான நாள் இன்று. அன்பார்ந்த விருச்சிக ராசினியர்களே, விருச்சிக ராசினியர்களுக்கு 6ஆம் இடத்திலே அருள் பாலிக்கின்றார் உங்கள் ராசிநாதன். 12ஆம் இடத்திலே மறைகின்றார் சந்திரன். இந்த நாளிலே சில தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து சேரக்கூடிய நாள். எனவே கவனமாக இருங்கள். விருச்சிக ராசிக்காரர்கள் முன்கோபத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. ராசிநாதன் 6லே அருள் பாலித்தாலும் உங்களுக்கு மறைமுக எதிரிகளால் உங்களது பேர் புகழ்கள் போன்றவற்றை எல்லாம் தவிர்க்கப்படுகின்றனர். எனவே உங்களது மறைமுக விரோதிகளை நீங்கள் தெரிந்து கொண்டு அவர்களுக்கான சில விஷயங்களை செய்யும்பொழுது அது பிரச்சனை இல்லாமல் நிறைவடைகிறது. இறை வழிபாட்டிலே முருகப்பெருமானை வழிபாடு செய்து வருவது மிக மிக சிறப்பு. அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று எதிர்பார்த்த பணவரவு, ஆதாயம், பல்வேறு விதமான விஷயத்திலே தொழில் முன்னேற்றங்கள், சிலருக்கு நல்ல லாபங்கள் போன்றவற்றை எல்லாம் நடைபெறுகிறது. பேர் புகழ், பொன்பொருளாடை ஆபரணங்கள் எல்லாம் வந்து சேரும். ராசிநாதன் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திலே சுக்கரனோடு இணையப்பெறுகின்றார். அது மட்டுமல்லாமல் பூச நட்சத்திரத்திலே சஞ்சரிக்க உள்ளார் ராசிநாதன். எனவே இது நல்ல ஒரு அற்புதமான யோகத்தை தரக்கூடிய நாளாக அமையப்பெறுகிறது. அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, ராசிநாதன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே அமையப்பெற்று உங்களுக்கு சந்திரன் 9ஆம் இடத்திலே பாக்கியாதிபதியாக அமையப்பெறுகின்றார். நல்ல லாபங்கள், எதிர்பார்த்த பணவரவு, தனவரவு, தொழில் முன்னேற்றங்கள், அதே போல சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள் உங்களுக்கு வந்து சேர்கிறது. தொழில் முன்னேற்றங்கள், அதே போல பாராட்டு, கணவன் மனைவிடத்தில் நல்ல ஒற்றுமை, திருமணமாகாத நபர்களுக்கு திருமண பாக்கியமும் அருள வல்லார். அன்பார்ந்த கும்பராசினியர்களே, கும்பராசினியர்களுக்கு எடுத்த காரியத்திலே வெற்றிகள் இருந்தாலும் சில நேரங்களிலே சில பிரச்சனைகள் ஏற்படுகிறது. ஆகையால் கொஞ்சம் கவனமாக இருங்கள். 7.5 சனி உங்களுக்கு நடைபெற்று கொண்டு இப்போது பாதச்சனியாக இருப்பதால் ராசிநாதனே சனி பகவானாக இருப்பது மூலியமாக சில பிரச்சனைகள் இருக்கலாம். அதே போல தீராத பிரச்சனைகள், வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வந்தால் உடனடியாக மருத்துவரினுடைய ஆலோசனைப்படி உரிய மருந்துகளை எடுப்பது நல்லது. நீங்களாக போய் மருத்துவருடைய ஆலோசனை இல்லாமல் சிகிச்சை பெறுவது தவறு. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்வது மிக மிக சிறப்பாக அமையப்பெறுகிறது. மீனராசி நேயர்களே, அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இந்த நாளிலே எதிர்பார்த்த பணவரவு, ஆதாயங்கள், 5ஆம் இடத்திலே அமையப்பெறுகின்றார் குரு பகவான். அவரோடு இணையப்பெறுகிறார் சுக்கிரன். பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்திலே அமையப்பெற்று லக்னாதிபதியும் யோகாதிபதியும் 2 கலத்துதல், வாழ்க்கை துணையினுடைய இன்பமான சூழல் அமைகிறது. நீண்ட நாட்களாக திருமணமாக நபருக்கு திருமண பாக்கியமும், தொழில் முன்னேற்றம், பதவி உயர்வு, நல்ல பொன்பொருள் சேர்க்கை போன்றவற்றெல்லாம் சிறப்பாக அமையப்படுகிறது. இந்த நாளிலே நீங்கள் எடுத்த காரியங்கள் வெற்றி, முயற்சிகள் அனைத்தும் சிறப்பாக அமையும். இந்த 12 ராசிக்காரர்கள் இன்புற்றுவார் நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.